கடந்த நிதியாண்டுல மதுவின் மூலமாக தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற நிதி மட்டும் 48,000 கோடி ரூபாய். ஐஏஎஸ் படித்து வரக்கூடிய ஒரு கலெக்டர் சாராயம் விற்பதற்காக பணிக்கப்படுகிறார். ஐபிஎஸ் படிச்சு வர்ற காவல் பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அவன் சாராயம் விற்பதற்காக நீங்க காவலாக நின்னுங்க அப்படின்னு சொல்லுது. நெடுஞ்சாலை பக்கம் வாசப்படி இருந்தாதான் அது நெடுஞ்சாலையில் இருக்கிறது மாதிரி அர்த்தம். வாசப்படியை அடைச்சிட்டு அப்படியே பின்னாடி பக்கம் திறந்து விடு, இது நெடுஞ்சாலையில் இருக்கிறது கிடையாது அப்படின்ட்டான். டாஸ்மார்க்ங்கிற பேர்ல கடை திறக்கப்படுவதில்லை. தஞ்சை போன்ற பெருநகரங்களில், பட்டுக்கோட்டை போன்ற நகரங்களில் மணமகிழ் மன்றங்கள். திமுக ஆட்சிக்கு வந்தா திமுக கிளை செயலாளர் சம்பாதிக்கிறதுக்கு நீ சரக்கு வித்துக்கோ. அதிமுக ஆட்சிக்கு வந்தா அதிமுக கிளை செயலாளர் சம்பாதிக்கிறதுக்கு நீ சரக்கு வித்துக்க. ஏன் ஒரு பாலம் கட்டிக்க, ஒரு ரோடு போட்டுக்கன்னு கான்ட்ராக்ட் கொடுத்தா என் அண்ணன் தம்பி எல்லாம் பொழைச்சுக்க மாட்டானா? அமைச்சர் பெருமக்கள்லாம் இருக்கீங்களே, நீங்க சரக்கு வித்து பொழைக்க வேண்டியதானே? லோக்கல்ல சரக்கு வித்து நீங்க உன்ன அண்ணன் மவன், தம்பி மவன், ஓமவன் எல்லாரும் பிளாக்ல சரக்கு விற்க வேண்டியதானே? அதை அவன் செய்யறது இல்லை. எந்த அப்பனாவது தன்னுடைய பெத்த பிள்ளையினுடைய தாலியை அறுப்பானா? ஆனா இந்த அப்பன் அறுக்கிறான். மிகப்பெரிய போராளி இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் போது கூட யார் மதுவை விற்கிறார்களோ அதே அரசாங்கத்தினுடைய அமைச்சர் பெருமக்களை வைத்துதான் நடத்துகிறார்கள். திமுக வந்துச்சுன்னா அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் எந்த தொழிற்சாலை, அதிமுக கட்சியை சார்ந்த தொழிற்சாலையிலிருந்து அதிகப்படியான சரக்கை வாங்கிக்குவாங்க. திமுக வந்துச்சுன்னா திமுக சார்ந்த தொழிற்சாலையிலிருந்து சரக்கு அதிகமா வாங்கிக்குவாங்க. இதுதான் மாறும். நீங்களோ நானோ ஒரு விவசாய பெருங்குடி மகன் இறந்து போனால் நிவாரணம் கிடையாது. போலீஸ்காரனுடைய குண்டடிபட்டு இறந்து போனால் நிவாரணம் கிடையாது. காவல் சித்திரவதையில மரணிச்சால் நிவாரணம் கிடையாது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டு கொன்றால் நிவாரணம் கிடையாது. ஆனா நீங்க கள்ளசாராயத்தை குடிச்சிட்டு இறந்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் இந்த அரசாங்கம் தருது. ஆண்கள் மட்டும் குடித்தால் பத்தாது, பெண்களும் சேர்ந்து குடிக்க வேண்டும். அதற்காக என்ன பண்றான்? தஞ்சாவூர் போன்ற நகரங்கள்ல, நட்சத்திர விடுதிகள்ல, பார்ல சலுகை விலையில சரக்கு கொடுக்கிறான். நம்முடைய இளம் பெண்களை எல்லாம் கவர்ற விதமாக சரக்கு விற்பதற்காக எந்த எல்லைக்கு வேணாலும் செல்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது. கஞ்சாவை போட்டா நீ இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தேவையில்லை. அது இந்த நாட்டை ஆளக்கூடிய எம்எல்ஏவா இருந்தாலும் அமைச்சரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கஞ்சாவை போட்டு கொடுத்து வெட்டுறான்னா வெட்டிடுவான். அப்படியான மனநிலை. என்னுடைய அண்ணன்களையும் தம்பிகளையும் குடிகாரனாக வைத்திருந்தால் தேர்தல் நேரத்தில் 200 ரூபாய் கொடுத்தா போதும், ஓட்டு போட்டுருவாங்க. ஒரு கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்தா போதும், ஓட்டு போட்டுருவாங்க. 2 காவல்துறை என்னத்தை பேசிடுவாங்க, என்ன பண்ணிடுவாங்க. அப்படியே இவங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு இங்க போய் ரோட்ல உட்காந்துன்னு வச்சுங்க, உங்க டப்பாலாம் டான்ஸ் ஆடிரும். ஒரு முறையான, அது என்ன ஆளுங்கட்சிக்கு ஒண்ணு, ஆளுங்கட்சி கருத்தை எதிர்க்கிறவனுக்கு ஒண்ணு. ஒரு பஸ் வந்து திரும்புது, திரும்ப கூட முடியல. ஒரு பேருந்து திரும்ப முடியல. என்ன ஏற்பாடு? நீங்க பொதுக்கூட்டம் 30 இடத்துல போட்டோன்னே டாஸ்மார்க்கை மூடி பிடுவீங்களான்னு. 30 இடத்துல பொதுக்கூட்டம் போட்டதுனால 3 குடிகாரனை அவன் உயிர் இழப்பதை, 3 தாய்மார்கள் தாலி அறுப்பதை தடுத்தால் எங்களுக்கு சந்தோஷம். தலைமை ஏற்றிருக்கக்கூடிய தஞ்சை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை பங்காளி முத்துஜி அம்பலம் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட அவைத்தலைவர் நாடிமுத்து அவர்களே, மருதையன் அவர்களே, முருகையன் அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் சேகர் அவர்களே, வரவேற்புரையை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய தஞ்சை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் அருமை சகோதரர் தஞ்சை சூர்யா அவர்களே, எனக்கு முன்பாக நல்ல பல கருத்துக்களை வழங்கி சென்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் நாககுணா அவர்களே, மாநில தொழிலாளர் அணி செயலாளர் தஞ்சை சாமி அவர்களே, கல்வியாளர் பிரிவு செயலாளர் அருமை ஐயா வி ரெங்கசாமி அவர்களே, இந்த நிகழ்விற்காக களப்பணியாற்றிய உறவுகளே, மற்றும் மாவட்டத்தினுடைய பொருளாளர் பாண்டியன் அவர்களே, குகநாதன் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, எனக்கு பின்பாக நன்றி உரை ஆற்ற அமர்ந்திருக்கக்கூடிய சேதுவாசத்திரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் முருகையன் அவர்களே, மேலும் இங்கே உணர்வு எழுச்சியோடு இங்கே குழுமி இருக்கின்ற எனது உயிரினும் மேலான உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் KKSின் அன்பு தம்பி குரு மணிகண்டனின் அன்பு நிறைந்த வணக்கங்கள். குடி என்பது ஒரு சமூக நோய். ஒருவன் குடிப்பதனால் அந்த தனிநபர் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை,
அவன் குடிப்பதனால் அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது, அந்த குடும்பம் பாதிக்கப்படுவதனால் அந்த சமூகமே பாதிக்கப்படுகிறது. அதனால் சொல்கிறோம், குடி என்பது ஒரு சமூக நோய். அந்த சமூக நோயை இந்த சமூகத்திலிருந்து விரட்டுவதற்காக, அந்த சமூக நோய் இந்த சமூகத்தில் ஏற்படுகிற தாக்கங்களை இந்த மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக ஒன்றியங்கள் தோறும் கிட்டத்தட்ட முதற்கட்டமாக 30 ஒன்றியத்திலே நாம் பொதுக்கூட்டத்தை நடத்தவிருக்கிறோம். இன்னைக்கு இது 3வது பொதுக்கூட்டம், 4வது பொதுக்கூட்டம். இதே சமயத்தில் அறந்தாங்கியில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று மதுக்கூர், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய மதுக்கூரில் நடந்துச்சு. அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய நத்தத்தில் நடந்துச்சு. இப்படி தொடர்ச்சியாக ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் பெயருக்கு தமிழர் தேசம் கட்சி தன்னுடைய கொள்கையாக மது விலக்கை வைத்திருக்கிறது. அதற்கு அடையாளமாக ஏதோ ஒரு பகுதியிலே ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி முடித்துவிட்டு அப்படியே சென்றிருக்கலாம். ஆனால் தலைவர் சமநீதி போராளி அவர்கள் அப்படி செய்யவில்லை. ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இந்த மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். எந்த ஒரு போராட்டமும் நீ அந்த மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டீர் என்று சொன்னால் அந்த மக்கள் தானாகவே கிளர்ந்து எழுந்து புரட்சி செய்வார்கள் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அதனால் இந்த மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மது என்ற அரக்கன் இந்த மக்களை எப்படி மதிமயங்க செய்கிறான், எப்படி தினந்தோறும் தாய்மார்களின் தாலியை அறுத்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த மக்களிடத்திலே சொல்ல வேண்டும். அதற்காக 30 ஒன்றியத்திலும் நீங்க பேசுங்க அப்படின்னு ஆணையிட்டு இருக்கிறார் தலைவர் அவர்கள். என் அன்புக்குரியவர்களே, மது மனித மதியை கெடுக்கக்கூடியது, மனிதனுடைய ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடியது. நீங்கள் 10 கள்ளுக்கடையை மூடினால் ஒரு கோவிலை திறப்பதற்கு சமம் அப்படின்னு பெரியார் சொன்னார். ஒரு மதுவினால் வரக்கூடிய வருமானம் ஒரு குஷ்டரோகியின் கையில் இருக்கக்கூடிய வெண்ணெயை போன்றது என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆனால் தந்தை பெரியாரின் வழியாக, பேரறிஞர் அண்ணாவின் வழி நின்று நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று சொல்கிற இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்திலே 5000த்திற்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறது. இந்த 5000 மதுக்கடைகளின் மூலமாக கடந்த ஆண்டு மது விற்பனை எவ்வளவு தெரியுமா? கடந்த நிதி ஆண்டுல மதுவின் மூலமாக தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற நிதி மட்டும் 48,000 கோடி ரூபாய். 1 ரூபா 2 ரூபா இல்ல. இங்க பாருங்க, மதுவினுடைய நிகழ்கால சாட்சி, இப்போதைய சாட்சி. அங்க பாருங்க, இதுதான் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. மது குடித்தவனோட நிலைமை மோசமா இருக்கு. மானத்தை பத்தி கவலைப்படுவதில்லை, சுயமரியாதை பத்தி கவலைப்படுவதில்லை, சுயமாக சிந்திப்பதில்லை. ரோட்ல நின்று தெருவில் நின்று கத்துறது. இப்படி கத்துனதுனால அரசாங்கத்துக்கு 48,000 கோடி ரூபாயை இந்த தமிழக மக்களின் தாலி எடுத்து திமுக அரசாங்கம் வாங்கியிருக்கு. ஆனா முதலாக 2003 தான் டாஸ்மார்க் வந்துச்சு. 2003 டாஸ்மார்க் மதுபான கடை வந்தபோது அதனுடைய ஆண்டு வருமானம் வெறும் 2000 கோடி ரூபாய் தான், 2300 கோடி ரூபாய். ஆனா 20 வருடத்துக்கு பிறகு, டாஸ்மாக் ஆரம்பிச்சு 20-22 வருடம் தான் ஆகுது. இந்த 20 வருடங்களுக்கு பிறகு டாஸ்மார்க்குடைய வருமானம் 48,000 கோடி ரூபாய் என்று சொன்னால் இந்த தமிழக அரசாங்கம் இந்த மக்களை எப்படி குடிகாரர்களாக மாற்றி வைத்திருக்கிறது என்பதை என் அன்புக்குரியவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரிய தாய்மார்களே, நீங்கள் ஒன்றை இங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். IAS படித்து வரக்கூடிய ஒரு கலெக்டர் சாராயம் விற்பதற்காக பணிக்கப்படுகிறார். எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்னார் பாருங்க, IAS படிச்சுட்டு மாவட்ட நிர்வாகத்தில் வரக்கூடிய கலெக்டர் பதவியில் இருக்கக்கூடியவங்களை வச்சு சாராயத்தை நீ வியி அப்படின்னு சொல்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம். IPS படிச்சு வர்ற காவல் பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அவன் சாராயம் விற்பதற்காக நீங்க காவலாக நின்னுங்க அப்படின்னு சொல்லுது இந்த திராவிட மாடல் அரசாங்கம். IAS படிச்சுட்டு வந்தவன் சாராயத்தை ஊத்தி கொடுக்கணும், IPS படிச்சுட்டு வந்தவன் ஊத்தி கொடுக்கிற சாராயத்துக்கு யாரும் பிரச்சனை பண்ணாம காவலுக்கு நிக்கணும். இதுதான் நாட்டினுடைய நிலைமை. IAS IPSகளை இந்த நாடு, இந்த நாட்டினுடைய முதல்வர் நடத்துகிற விதம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டம் போடுறாங்க, மாசம் கூட்டம். இந்த மாசம் எவ்வளவுக்கு சரக்கு வித்தீங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க.
ஏன் உங்க சரக்கு இவ்வளவு குறைஞ்சிருக்கு? சரக்கு விற்பனை ஏன் குறைஞ்சிருக்கு? ஏன் விக்கல? என்ன நடந்துச்சு? தினம் தினம் ஆய்வு கூட்டம். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படிக்கிறதா? ஏன் 10ஆம் வகுப்புல இவ்வளவு பேர்? 10ஆம் வகுப்புல கடந்த ஆண்டுல 50,000 பேர் தேர்வு எழுதல. இப்ப கூட கடந்த ஆண்டு 50,000 பேர் தேர்வு எழுதல. அதற்கு முந்தைய ஆண்டு 47,000 பேர் தமிழ் மொழியில ஃபெயில், தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதை பத்தி சிந்திக்கிறதுக்கெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு நேரம் இல்லை. அதை பத்தி சிந்திக்காது. ஆனால் சரக்கு விற்பனை ஏன் குறைகிறது அப்படின்னு ஐஏஎஸ்களை கூப்பிட்டு கேட்குது. இதுல எல்லாம் கொடுமை என்னன்னா, நம்ம ஊர்லாம் பள்ளிக்கூடத்தில் நீ படிச்சிருக்கியாப்பா, 10வது படிச்சியாப்பா, 10வதுல யார் முதல் மார்க்கு, அவங்கள கூப்பிட்டு பாராட்டு விழா, பரிசளிப்பு விழாலாம் நடத்துவோமா இல்லையா? மார்க் வாங்கியிருக்கீங்க, நீங்க இந்த பள்ளிக்கூடத்திலே சிறந்த பிள்ளையா வந்திருக்கீங்க, மார்க் வாங்கியிருக்கீங்க, வாங்க அப்படின்னு பாராட்டுவோம். 10வது 11வது 12வது படிக்கிற பிள்ளைகளை. ஆனா இந்த நாட்டில் யார் இந்த மாநிலத்திலேயே அதிகப்படியாக சரக்கு ஊத்தி கொடுத்து வித்தது? சரக்கு விற்பனையில் முதல் மாவட்டமாக திகழ்ந்தது கரூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லி என் சொந்த மாவட்டம். அங்க இருக்க கலெக்டர், அப்போ பிரபு சங்கர்னு இருந்தார், அந்த கலெக்டர் ஒரு பரிசு கொடுக்கிறாருங்க. கரூர் மாவட்டம் சரக்கு ஊத்தி கொடுப்பதில் விற்பனையில் அதிகமாக இருக்கிறது, அதனால் பரிசு கொடுக்கிறோம்னு. எவ்வளவு பெரிய கோமாளித்தனம் இது! எவ்வளவு பெரிய கேவலம் இது! சொந்த மக்களை, தனக்கு வாக்கு செலுத்திய மக்களை குடிக்க வச்சு கொள்வது என்பது எவ்வளவு பெரிய கொடூரம்! ஆனால் அதை தினம் தினம் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. தினம் தினம் செய்து 5000 மதுக்கடைகளை திறந்து விட்டதாக நாம் சொல்கிறோம். புதியதாக மதுக்கடைகள் திறந்தாதானே பிரச்சனை. உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு. 6000 மதுக்கடைகள் இருந்தது, நீங்க மதுக்கடைகளை படிப்படியாக குறைக்கணும், நெடுஞ்சாலைகளின் ஓரத்தில் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டுச்சு. நம்மால் என்ன பண்ணாங்க, உடனே நெடுஞ்சாலையில் இருந்தால் தானே பிரச்சனை, நெடுஞ்சாலை பக்கம் வாசப்படி இருந்தால் தான் அது நெடுஞ்சாலையில் இருக்கிறது மாதிரி அர்த்தம். வாசப்படியை அடைச்சிட்டு அப்படியே பின்னாடி பக்கம் திறந்து விடு, இது நெடுஞ்சாலையில் இருக்கிறது கிடையாது அப்படின்ட்டான். நீ புதுசா டாஸ்மாக் திறந்தாதானே போராட்டம். இப்ப டாஸ்மாக் இங்க இருக்குங்கிறீங்க, இங்க ஒரு கடை, சரக்கு கடை இங்க இருக்கு, காவல் நிலையத்துக்கு முன்னாடியே இருக்கு, கடை திறந்தாதானே ஆர்ப்பாட்டம் போராட்டம் வருவீங்க. இப்ப புது விதமான யுக்தியை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு, புதிய கடை திறக்கிறதுக்கு. எப்படி தெரியுமா? என்ன யுக்தி தெரியுமா? டாஸ்மார்க்ங்கிற பேர்ல கடை திறக்கப்படுவதில்லை. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நகரங்களில், தஞ்சை போன்ற பெருநகரங்களில், பட்டுக்கோட்டை போன்ற நகரங்களில் மனமகிழ் மன்றங்கள், ரெக்ரியேஷன் கிளப் அப்படிங்கிற பேர்ல திறக்கிறான். அந்த கிளப்போட சட்டம் என்னன்னா, ஒரு கிளப்ல 100 பேர் 150 பேர் உறுப்பினர்களா இருக்கீங்கன்னா FL2 வகை உரிமம் வாங்கி அந்த 100 பேர் 150 பேருக்கு மட்டும்தான் சரக்கு கொடுக்கணும், அவனுக்கு மட்டும்தான் சரக்கு விற்கணும். ஆனா என்ன பண்றா இந்த அரசாங்கம், இந்த சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு டாஸ்மார்க்னு திறந்தா மக்கள் எதுக்குறான், டாஸ்மார்க் அப்படிங்கிற பேர்ல திறந்தா மக்கள் போராட்டம் பண்றான். அப்ப என்ன பண்றான், மனமகிழ் மன்றம், பேரை பாருங்க, என்ன மன்றம், மனமகிழ் மன்றம் அப்படிங்கிற பேர்ல பேரை மாத்தி திறக்கிறது. அதுல சரக்கு விற்கிறான், டாஸ்மார்க் கடை போன்று சரக்கு விற்கிறான் சட்டத்தை மீறி. இங்க டாஸ்மார்க் இருக்கா, அதுல பார் இருக்கும், பார் இருக்கா, இங்க இருக்க டாஸ்மாக்ல பார் வச்சிருப்பானே இல்லையா? ஆனா இல்லைனாலும் பார் இருக்கா, இல்ல, அங்கங்க ஆள் போட்டு விற்கிறாங்க. இது ஒண்ணு பிளாக்ல சரக்கு. இந்த திமுக ஆட்சிக்கு வந்தா திமுக கிளை செயலாளர் சம்பாதிக்கிறதுக்கு நீ சரக்கு வித்துக்கோ. அதிமுக ஆட்சிக்கு வந்தா அதிமுக கிளை செயலாளர் சம்பாதிக்கிறதுக்கு நீ சரக்கு வித்துக்க. ஏன் ஒரு பாலம் கட்டிக்க, ஒரு ரோடு போட்டுக்கன்னு கான்ட்ராக்ட் கொடுத்தா என் அண்ணன் தம்பிலாம் பொழைச்சிக்க மாட்டானா? அவனை சரக்கு வித்து தான் நீ வருமானம் கொடுக்கறதுனாலும் அவன் சுயமரியாதையை இழந்து சரக்க ஊத்தி கொடுத்துதான் அவனை மேம்படுத்தணுமா? நீ யோக்கியதமான கட்சி. ஏன் அமைச்சர் பெருமக்கள்லாம் இருக்கீங்களே, நீங்க சரக்கு வித்து பொழைக்க வேண்டியதானே, லோக்கல்ல சரக்கு வித்து. நீங்க உன் அண்ணன் மவன், தம்பி மவன், ஓமவன் எல்லாரும் பிளாக்ல சரக்கு விற்க வேண்டியதானே, அதை அவன் செய்யறது இல்லை. கிளை செயலாளருக்கு எப்பா உனக்கு போலீஸ் கண்டுக்க மாட்டாங்க, நீ பாட்டில் எடுத்துட்டு போய் ஓட்டலாம். பார்னு இருக்குன்னா பார்ல வெறும் தின்பண்டங்கள் மட்டும்தான் விற்கணும், சுண்டல், கடலை, வேர்க்கடலை, அப்படி சாப்பிட்றதுக்கு சைடிஸ் வகைகள்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை மட்டும்தான் பார்ல வைக்கணும். நெசமா அப்படி செய்யறானா? அப்படி செய்யறானா? என்ன பண்றான்,
12 மணிக்கு தான் கடை திறக்குது. ஆனா நீங்க 24 hours காலையில 6 மணி இல்ல நைட்டு 12 மணிக்கு கதவை தட்டினீங்களாலும் சரக்கு கொடுக்கறானா இல்லையா? கொடுக்கறானா இல்லையாங்க? அதுக்கு தான் பார் நடத்துறான் திமுகவில் பாதி பேர். நீங்க திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவுடைய கட்சியில பொறுப்புல இருந்தாதான் ஒயின் ஷாப்ல பார் உரிமமே வழங்கப்படும். அவங்க பேர்ல தான் எடுப்பாங்க. கட்சிக்காரனா நீ உனக்கு? அப்ப பாருங்க இந்த அரசாங்கம் இவர்களை எப்படி குடிக்கிறதுக்கு பழக்குது அப்படிங்கறத பாருங்க. 200 வகையான நோய்கள் வரும்னு சொல்றான். குடிச்சா 200 வகையான நோய்கள் வரும். முதல்ல மூளையை பாதிக்கும், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், கல்லீரலை பாதிக்கும், கணையத்தை பாதிக்கும், புற்றுநோயை உண்டாக்கும் இந்த மது. ஆனா இவ்வளவு தெரிஞ்சு நம்ம ஆள் குடிக்கிறான். இவ்வளவு தெரிஞ்சும் நாளுக்கு நாள் குடிகாரருடைய எண்ணிக்கை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. முதல்ல நம்மால் ஒரு நியாயம் சொல்லுவான், நான் எப்பயாவது தான் குடிப்பேன். எப்படி? நான் எப்பவாவது தான் குடிப்பேன், விருந்துன்னு வந்தா குடிப்பேன், ஊர்ல திருவிழான்னா குடிப்பேன், என் நண்பனுக்கு பிறந்த நாள்னா குடிப்பேன் அப்படின்னு தொடங்குவான். தினக்குடிகாரர்களாக மாறி போன பல லட்சம் பேர் இப்படி தொடங்கியவர்கள் தான். ஒரு நாள் குடிப்பேன், ஒரு நேரம் குடிப்பேன் தொடங்கியவர்கள் தான் இப்ப நின்று சத்தம் போட்டவரை போல தினக்குடிகாரர்களாக மாறி போனார்கள். தினக்குடிகாரர்களாக. அதற்கு தொடக்கமே எங்க? இங்க இருந்து தான் வருது. 200 வகையான நோய் வருதுன்னு மருத்துவ அறிக்கை சொல்லுது. தெரிஞ்சும் குடிகாரர்கள் அதிகமாகிறார்கள். தினமும் தாலி அறுக்கிற தாய்மார்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது. ஆனா சொல்கிறார் முதல்வர், நான் போகின்ற இடமெல்லாம், நான் செல்லுகின்ற இடமெல்லாம் தமிழகத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் என்னை அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அப்பப்பப்பா, இவங்க விளம்பரம் இருக்கு, இந்த விளம்பரம் தாங்க முடியல. ஏங்க அருமை தாய்மார்களே, இங்க நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, எந்த அப்பனாவது தான் பெத்த புள்ள தாலி அறுப்பானா? சொல்லுங்க. எந்த அப்பனாவது தன்னுடைய பெத்த பிள்ளையினுடைய தாலியை அறுப்பானா? ஆனா இந்த அப்பா அறுக்கிறான். யாரு? திராவிட மாடல் அப்பா தன்னுடைய பெத்த பிள்ளைகளின் தாலியை அறுக்கிறார்கள். உண்மையிலேயே உங்களை இந்த பெண்கள் அப்பா அப்பா என்று அழைத்தால், நீங்கள் அந்த ஸ்தானத்திற்கு பொருத்தமாக இருந்தால் உடனடியாக தமிழகத்தில் இருக்க அத்தனை டாஸ்மார்க்களையும் மூடணும். அதுதான் நீங்க அப்பாங்கிற பேருக்கு தகுதியான ஆளு. தினமும் தாலி அறுக்கிறார்கள். இளம் விதவைகள் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில பேசுனீங்களே அக்கா கனிமொழி, எங்க போனீங்க? இப்ப கூட்டணி கட்சியில சொல்றார், வைகோவுடைய பிள்ளை ஒரு மது ஒழிப்பு போராளியாக தமிழகம் முழுக்க நடைபயணம் செய்தார் வைகோ. வைகோவினுடைய பிள்ளை சொல்கிறார், அண்ணன் துரை வைகோ சொல்கிறார், மது விலக்கு எங்களுடைய கொள்கைதான், ஆனால் மது விலக்குக்காக நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்பதனால் ரோட்ல இறங்கி போராட முடியாதுன்னு சொல்றார். நேத்து முத நாள் சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க, கூட்டணியில இருந்தா இந்த மக்களுடைய உரிமைகளை, இந்த மக்கள் உயிரை இழந்தாலும் பரவாயில்லன்னு வாயை மூடிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. போராட்டத்திற்கு பெயர் போனவர்கள் கம்யூனிஸ்டுகள், பொது உடைமை கட்சிகள் தான். இந்த மண்ணிலே மக்கள் போராடினால்தான் அனைத்து உரிமைகளையும் பெற முடியும் என்று பதிய வைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். ஆனா இன்னைக்கு எந்த கம்யூனிஸ்டாவது சரக்கு கடையை எதிர்த்து போராடுறாங்களா? எந்த சிவப்பு துண்டாவது சரக்கு கடையை எதிர்த்து போராடுதா? ஏன்னா தலைமைக்கு தேர்தல் வந்தா 25 கோடி ரூபாய் திமுக கொடுக்குது கம்யூனிஸ்ட் தலைமைக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 25 கோடி, இந்திய கம்யூனிஸ்டுக்கு 25 கோடி. அதுவும் இல்லாம கிளை செயலாளர்கள்லாம் எப்படி தெரியுமா கவனிக்கப்படுறாங்க? கம்யூனிஸ்ட்ல இருக்க பொறுப்பாளர்கள்லாம் இங்க ஒரு கடை வருதுன்னு சொன்னா அந்த கடையில பார் உரிமம் எடுத்திருக்கிறவர்கள் மாசம் மாசம் கவர் போட்டு கொடுக்கறாங்க. உண்டா இல்லையான்னு சொல்லுங்க. எந்த மானமுள்ள கம்யூனிஸ்டாவது நான் பார்ல காசு வாங்கல அப்படின்னு சொல்லுங்க. நான் பார்ல இதுவரையும் காசு வாங்கல, லாட்டரி சீட்டு கிட்ட இன்னவரையும் காசு வாங்கல அப்படின்னு சொல்லுங்க. மண்ணு ஓட்டுறவன், மணல் ஓட்டுறவன், எல்லா பயில்ட்டையும் 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்றவன் எவன்டையுமே நான் காசு வாங்கலன்னு ஒரு கம்யூனிஸ்ட சொல்லுங்க. கம்யூனிஸ்ட்லாம் 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியில அவர்களுடைய ஈரல் அழுகி போச்சு. இந்த மக்களுக்காக போராட்டம் பண்ண வரல. மிகப்பெரிய போராளி இயக்கம் விடுதலை சிறுத்தைகள்,
விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் போது கூட யார் மதுவை விற்கிறார்களோ அதே அரசாங்கத்தினுடைய அமைச்சர் பெருமக்களை வைத்துதான் நடத்துகிறார்கள். எப்படி பாருங்க, கூட்டணியில இருக்கிறதுனால இந்த தமிழக மக்களுடைய உரிமைகளை பற்றி அவர்கள் பேச முடியாம இருக்காங்க. அவர்கள் கைகள் கட்டப்படுகிறது. தினந்தோறும் மது குடிக்கிறதுனால தினந்தோறும் கொலைகள் நடக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விட்டிருக்கிறார். இந்த திமுக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற 4 வருடங்களில் 6000க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது சொல்றார். தினசரி சராசரியாக 4 கொலைகள் நடக்குதுன்னு சொல்றார். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசுகிறார். தினமும் கொலை நகரமாக மாறுகிறது இந்த தமிழகம் பேசுகிறார். அதற்கு தகுந்தாற் போல ஓய்வு பெற்ற எஸ்ஐ வெட்டுறான், கரண்ட்ல போலீஸே வெட்டுறான், தெருவுக்கு தெரு வெட்டுறான். ஆனா எங்களுக்கு இரும்பு கரம் இருக்கு, நாங்கள் குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் சொல்ற அந்த இரும்பு கரம் இத்து போய் துருப்பிடிச்சு இத்து போயிருச்சு. எதுக்குமே நடவடிக்கை எடுக்கல. இறங்கி இங்க பேசிட்டு இறங்கி போறோம்னா வீடு போனாதான் நிச்சயங்கிற மாதிரி இருக்கு நாட்டில் நிலைமை. ஆனா ரவுடி பைய, அயோக்கிய பைய, கொலை பண்ணவன், கொள்ளடிச்சவனுக்கெல்லாம் பாதுகாப்பு தனி போலீஸ் பிடிச்சு தனி பாதுகாப்பு பிஎஸ்ஓ போட்டு அதிகாரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா உழைக்கும் மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கே செல்வகுமார் அவர்களுக்கு மனு பல வருடமா கொடுக்கிறோம். தலைவர் அவர்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது, இந்த காவல்துறை அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுக்கிறோம். ஒன்னும் கண்டுக்கல. ஆனா இரட்டை கொலை பண்ணவன், கொள்ளை அடிச்சவன், பல வழக்குகளில் உள்ள குற்றவாளி, அவன் திமுக காரங்களுக்கு ஆதரவா இருந்தானா அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு, பொதுமக்களுடைய பாதுகாப்பு, உழைக்கும் மக்களுடைய தலைவருடைய பாதுகாப்பை பத்திலாம் திமுகவுக்கு கவலையே இல்லை, தேவையில்லை. உங்களுக்கு வருஷம் 48,000 கோடி ரூபாய் வருமானம் வந்தா போதும். ஏன் டாஸ்மாக் கடையை ஏன் அவங்க திறக்கிறதுக்கு கங்கணம் கட்டுறாங்க உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? டாஸ்மார்க்ல வரக்கூடிய மது மிக போதை அதிகமாக உள்ளது. ஆனா போதை அதை விட கம்மியா இருக்கிற கள்ளு கடையை வச்சிருக்கலாம்ல. ஏன் டாஸ்மாக் கடையை வச்சிருக்காங்கன்னா, டாஸ்மாக் மூலமாக வருமானம் யாருக்கு வருதுன்னா ஆளும் கட்சிக்காரர்களுக்கு தான் வருமானம் வருது. ஏன்னு கேட்பீங்க, ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இந்த மது தயாரிக்கிற ஆலையவே வச்சிருக்காங்க. சாராயம் காய்ச்சுகிற ஆலையை வைத்திருப்பவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். இந்த பகுதியை சார்ந்த அண்ணன் TR பாலு அவர்களுக்கு ஒரு சாராய ஆலை இருக்கு, சசிகலா இளவரசி போன்றவர்களுக்கு ஒரு சாராய ஆலை இருக்கு, திமுகவுடைய இப்போதைய மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் ஜெகத் அச்சகன் அவர்களுக்கு ஒரு சாராய ஆலை இருக்கு. காய்ச்சறதும் இவங்க தான், விற்கிறதும் இவங்க தான், லாபம் இவர்களுக்கு தான் போகணும் அப்படின்னு இந்த சாராய கடையை மூட மாட்டாங்க, மூடவே மாட்டாங்க. ஏன்னா வருமானம் அங்கதானே போய்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு மாற்றம் தான், அதிமுகவும் இதில் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதிமுகவும் திமுகவுக்கு ஒரே ஒரு மாற்றம் தான். என்ன மாற்றம் அப்படின்னா, அதிமுக வந்துச்சுன்னா அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் எந்த தொழிற்சாலை, அதிமுக கட்சியை சார்ந்த தொழிற்சாலையிலிருந்து அதிகப்படியான சரக்கை வாங்கிக்குவாங்க. திமுக வந்துச்சுன்னா திமுக சார்ந்த தொழிற்சாலையிலிருந்து சரக்கு அதிகமாக வாங்கிக்குவாங்க. இதுதான் மாறும், வேற எதுவுமே மாறும். ஏன்னா 2 கட்சிக்காரனும் சாராயம் காய்ச்சுற ஆலைகளை வைத்திருக்கிறார்கள். முன்னாடி தெருக்களில் கள்ள சாராயம் காய்ச்சினாங்க. அந்த கள்ள சாராயத்தை ஒழிக்கிறோம் என்று வந்தவர்கள், நாங்கள் நல்ல சாராயம் கொடுக்கிறோம் என்று வந்தவர்கள் இவர்களே காட்சி விற்கிறாங்க. நல்ல சாராயம் கொடுக்கிறோம், கள்ள சாராயத்தை ஒழிக்கிறோம் சொன்னவங்க சமீபத்தில் கடந்த ஆண்டுல 68 பேர் கள்ள சாராயம் கொடுத்து செத்து போனான். செய்தி பார்த்தீங்களா? கள்ளக்குறிச்சியில 68 பேர் கள்ள சாராயத்தை குடிச்சு செத்து போனான். சாராயம்னாவே அது கெடுதல் தான். நல்ல சாராயம்னு ஒன்றும் இல்லை, கள்ள சாராயம்னு ஒன்றும் இல்லை, அது கெடுதல் தான். எல்லாமே கள்ள சாராயம் தான். ஆனால் சாராயம் காய்ச்சுவது சட்டவிரோதம், அதை வாங்கி குடிப்பதும் சட்டவிரோதம். தெரிஞ்சே அதை குடிச்சு செத்து போனவங்களுக்கு எவ்வளவு இந்த அரசாங்கம் கொடுத்துச்சு தெரியுமா? தலைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துச்சு. நீங்களும் நானும் ஒரு விவசாய பெருங்குடி மகன் இறந்து போனால் நிவாரணம் கிடையாது, போலீஸ்காரனுடைய குண்டடிபட்டு இறந்து போனால் நிவாரணம் கிடையாது, காவல் சித்திரவதையில் மரணிச்சால் நிவாரணம் கிடையாது, தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டு கொன்றால் நிவாரணம் கிடையாது. ஆனா நீங்க கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு இறந்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் இந்த அரசாங்கம் தருது. கேவலம்! இப்படி ஒரு கேவலமான ஆட்சி. அந்த காலத்தெல்லாம்
ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சாராய கடை இருந்தால் அது அந்த காலம். இப்படி ஊருக்கு நடுவே பொது இடத்தில் சாராய கடை இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் வந்த காலம். இதான் வித்தியாசம். அந்த காலத்தில் காமராஜர், கக்கன் போன்றவர்கள்லாம் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்து மக்களே வாங்க படிங்க படிங்க என்று கூப்பிட்டார்கள். அதனால் மக்கள் கல்வி அறிவு பெற்றார்கள். ஆனால் இந்த காலத்தில் ஐயா கலைஞர், ஐயா ஸ்டாலின் போன்றவர்கள் மதுக்கூடங்களை திறந்து வைத்து இந்த மக்களை வாங்க குடிங்க குடிங்க என்று கூப்பிடுகிறார்கள். அதனால குடிகாரன் தான் அதிகமாகறான், படிக்கிறவன் அதிகமாகல. இது போதாது, 48,000 கோடி ரூபாய் வருவாய் போதாதுன்னு சொல்லி ஆண்கள் மட்டும்தானே குடிக்கிறான், பெண்களை எப்படி குடிக்க வைப்பது சிந்திக்கிறாங்க. இங்க பொய் சொல்லல நான். என் அன்பார்ந்த தாய்மார்களே, கலாச்சாரத்தின் மீதான படையெடுப்பு. ஆண்கள் மட்டும் குடித்தால் பத்தாது, பெண்களும் சேர்ந்து குடிக்க வேண்டும். அதற்காக என்ன பண்றான், தஞ்சாவூர் போன்ற நகரங்கள்ல நட்சத்திர விடுதிகள்ல பார்ல சலுகை விலையில சரக்கு கொடுக்கிறான். நம்முடைய இளம் பெண்களை எல்லாம் கவர்ற விதமாக. எப்படி தெரியுமா சலுகை விலை? நீங்கள் தனியாக பாருக்கு போனால் இரவு நேரத்தில் வெறும் 1000 ரூபாய் அப்படின்னு வைத்துக் கொண்டால், ஜோடியாக ஒரு ஆணும் பெண்ணும் இரவு நேரத்தில் நட்சத்திர விடுதி பாருக்கு சென்றால் 750 ரூபாய் தான். 250 ரூபாய் சரக்குக்கு மைனஸ் பண்றோம், சலுகை விலையில கொடுக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் குடிச்சு கூத்தடிக்கிறான், கும்மாளம் போடுறான். நகரங்கள்லாம் உங்களுக்கு இங்க இருக்க கிராம பகுதிக்கு சென்று சேர்ந்திருக்காது, அது நகரங்கள்ல வந்துருச்சு. நகரங்கள்ல வந்ததுதான் மணமயில் மன்றம், அது கிராமங்கள் தோறும் வந்துருச்சு. அடுத்தபடியா நகரங்கள்ல வந்த இந்த நட்சத்திர விடுதிகள் கிராமங்களுக்கும் வரும். பெண்களையும் குடிக்க வைக்கிறார்கள். மகளிருக்கென்று தனி மதுக்கடை அப்படின்னு அறிவிச்சான். எதிர்ப்பு வந்தவொடனே உடனே விட்டு ஓடிட்டாங்க. இது மட்டுமில்ல, திருமண மண்டபங்கள், கல்யாணம் எதுக்குங்க பண்றோம்? சந்தோஷமா கல்யாணம் பண்றோம். அந்த கல்யாண மண்டபங்களில் நாங்கள் சரக்கை நேரடியாக டோர் டெலிவரி செய்கிறோம் என்று இந்த அரசாங்கம் சொல்லுச்சு. ஒரு வருடத்துக்கு முன்னாடி சொல்லுச்சா இல்லையா? மக்களுடைய எதிர்ப்பு வரவும் உடனடியாக விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப சரக்கை விற்பதற்காக எந்த எல்லைக்கு வேணாலும் செல்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது. சரி, சரக்கு மட்டும்தானா போதை? இந்த டாஸ்மார்க்ல விற்கக்கூடிய இந்த சரக்கு மட்டும்தானா போதைன்னு கேட்டா, அதை தாண்டிய பெரிய பெரிய போதைகள்லாம் அந்த நாட்டில் நடமாறுது. கஞ்சா அன்றைக்கு நகரங்கள்ல இருந்த கஞ்சா இன்னைக்கு கிராமங்கள் தோறும் வந்துருச்சு. இங்க கஞ்சானா என்னன்னு தெரியுமா? இங்க புழங்குதா? கடற்கரை பகுதி. எனக்கு முன்னாடி பேசுறவங்க சொன்னாங்க இங்க இருந்து தான் கடத்துறான்னு. எங்க? கடற்கரை பகுதியில் இருந்தா கடத்துறான். கடத்தல்காரனுடைய ஹப் இங்கதான் இருக்குங்கிறாங்க. இந்த கஞ்சா போட்டவனை என்ன செய்யும்னா, கஞ்சாவை புகைத்த ஒருவன் அவனுக்கு அண்ணன் தெரியாது, தம்பி தெரியாது, அக்கா தெரியாது, தங்கை தெரியாது, குடும்ப உறவுகள் எதுவுமே தெரியாது. என்னனாலும் செய்வான். கொலை செய்வான், பாலியல் வன்புணர்வு செய்வான், எதற்கெடுத்தாலும் தயாரா இருப்பான். தென் மாவட்டங்களில் நடந்த கொலைகளில் தண்டனை பெற்றவர்கள் 40% பேர் இளம் சிறார்கள், அதாவது 17 வயதுக்கு உட்பட்டவர்கள். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் 17 வயதுக்கு உட்பட்டவர்கள் 40% பேர். இவெல்லாம் எப்படி கொலை கேஸ் எடுக்கிறான் தெரியுமா? கஞ்சா போட்டுக்கிட்டு ஒருத்தனை வெட்டுறான்னா வெட்டுறான். கஞ்சாவை போட்டா நீ இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தேவையில்லை. அது இந்த நாட்டை ஆளக்கூடிய எம்எல்ஏவா இருந்தாலும் அமைச்சரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கஞ்சாவை போட்டு கொடுத்து வெட்டுறான்னா வெட்டிடுவான். அப்படியான மனநிலை. இப்ப இந்த கஞ்சா நாட்டில் அதிகப்படியா புழங்குது. என்ன ஏங்க, கஞ்சா விற்கிறவர் தாங்க திமுக கட்சியில பொறுப்புலே இருந்தாரு. ஜாபர் சாதிக்கு போதைப் பொருள் கடத்தல்னு அமலாக்கத்துறை அவரை கைது பண்ணுச்சு. ஒரு கட்சி, ஒரு ஆளும் கட்சியினுடைய பிரமுகர் 2 ஆபரேஷன் கஞ்சா வேட்டைன்னு நடத்தினாங்க. 2 முறை கஞ்சா ஒழிக்க முடியல. பார்சல்ல கொரியர் மூலமா பார்சல்ல அனுப்பிடுறாங்க கஞ்சா. யார் அனுப்புனானே தெரியாம. இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபின், ஹொக்கைனு, ஹெராயின் ஸ்டாம்பு வடிவில் வந்துருச்சுங்கிறான். பெரிய கொடுமையா வேதனையா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஒரு ஸ்டாம்பு மாதிரி இருக்குமா, நம்ம போஸ்டல்ல ஒட்டணும்ல, போஸ்ட் கார்டுக்கு ஒட்டுற ஸ்டாம்பு மாதிரி இருக்குமா, அதை தடவி நாக்கில் வச்சுக்கிட்டா போதை வரும்னு சொல்றான். என் அன்பு மக்களே, இப்படிலாம் கொண்டு வந்துட்டான். அந்த ஸ்டாம்பை வித்தா யாராவது கண்டுக்குவீங்களா? ஒரு கடையில் ஸ்டாம்பு விற்கிது, ஏதோ இதுக்கு ஸ்டாம்பு விற்கிறாங்க அப்படின்னு போவோம். ஸ்டாம்பு வடிவில் போதையை கொண்டு வந்து விட்டார்கள். ஏன் இவர்கள் இப்படியே இந்த மக்கள் இருக்க வேண்டும் நினைக்கிறாங்கன்னு சொன்னா,
உங்களிடத்திலே போதை இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக கேள்வி கேட்பீர்கள். சுயமரியாதையோடு இந்த ஆளுகிற அரசை கேள்வி கேட்பீர்கள். அதனால உங்களை எப்பவுமே குடிகாரனாவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறான். என்னுடைய அண்ணன்களையும் தம்பிகளையும் குடிகாரனாக வைத்திருந்தால் தேர்தல் நேரத்தில் 200 ரூபாய் கொடுத்தா போதும், ஓட்டு போட்டுருவாங்க. ஒரு கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்தா போதும், ஓட்டு போட்டுருவாங்க. ஆளும் கட்சியினுடைய கூட்டம் இந்த பகுதியில் நடந்திருந்தா காவல்துறை என்ன தெரியுமா பண்ணியிருக்கும்? ஒரு 20-30 காவல்துறையை ஒரு 50 பேரை கொண்டு வந்து போட்டு இந்த இடத்துல என் தாய்மார்கள்லாம் உட்காந்துருக்கா பாருங்க, அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பா பேரிகார்டை போட்டு அமைச்சு இந்த பஸ் எல்லாம் இங்க வர விடாம திருப்பி வேற வழியில் அமுச்சு விட்டுருப்பாங்க. ஆனா நம்ம உட்காந்துருக்கும் போது என்ன பண்றாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். 2 காவல்துறை என்னத்தை பேசிடுவாங்க, என்ன பண்ணிடுவாங்க. அப்படியே இவங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு இங்க போய் ரோட்ல உட்காந்துன்னு வச்சுங்க, உங்க டப்பாலாம் டான்ஸ் ஆடிரும். ஒரு முறையான அது என்ன ஆளுங்கட்சிக்கு ஒண்ணு, ஆளுங்கட்சி கருத்தை எதிர்க்கிறவனுக்கு ஒண்ணு. ஒரு பஸ் வந்து திரும்ப கூட முடியல, ஒரு பேருந்து திரும்ப முடியல. என்ன ஏற்பாடு? காவல்துறை அவ்வளவு அஜாக்கிரதை. நாளைக்கே இங்க இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கை முற்றுகையிட போறேன்னு சொன்னா 100 போலீஸ்காரனை கொண்டு வந்து இறக்குவீங்க. 100 பேரை கொண்டு வந்து இறக்கி பாதுகாப்போட அவங்கள சரக்கு விற்க விடுவீங்க. ஆனா சரக்குனால இவ்வளவு தீமைகள் இருக்குன்னு சொல்ற எங்களை இங்க எங்க மக்கள் வந்து உட்கார்ந்தா பஸ்ஸை கொண்டு வந்து இங்க இடிக்க விடுறது. வெட்கமா இல்லையா? உங்களுடைய காக்கி உடுப்புக்கு கொஞ்சமாவது கண்ணியம் வேண்டாமா? கண்ணியம் வேண்டாமா? அரசாங்கம் தான் சரக்கு விற்க சொல்லுது, அதுக்கு நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. சரக்கு வேணான்னு சொல்ற எங்களையாவது நிம்மதியா பேச விடுங்களே. பஸ் வருது, வண்டி வருது, எவனாவது போறவன் அண்ணனும் தம்பியும் கோவப்பட்டு 2 பஸ்ஸையும் வண்டியும் உடைச்சான்னா, கண்ணாடியை உடைச்சான்னா உடனே வழக்கு, சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை. அப்ப வருவில்ல, என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன் பஸ்ஸை கொண்டு வந்து விடுறேன் டம்முன்னு அடிச்சு உடைச்சிடறான், முடிஞ்சு போச்சு. நம்ம ஆளுங்களுக்கு அந்த ரோசம்லாம் போயிருச்சு. எங்க போயிருச்சு தெரியுமா? எங்க போயிருச்சு? சரக்கு கடையில போயிருச்சு. என்னுடைய தாத்தனுக்கும் பாட்டனுக்கும் முந்தையவர்கள் வீரமாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை அந்த வீரம் இல்ல. எங்க போச்சுன்னு சொன்னா சரக்குல போயிருச்சு. எனக்கு முன்னாடி பேசின அருமை சகோதரர் சொன்னார், வட மாநிலத்தவர்கள் இங்கே படையெடுக்கிறார்கள். கோயம்புத்தூர், திருப்பூர் தாண்டி இன்னைக்கு தஞ்சை, ராமேஸ்வரம், ராமநாதபுரம் வந்துட்டாங்க. தமிழகம் முழுக்க 2 கோடி பேர் வடநாட்டவர்கள் இருக்கிறார்கள் சொன்னாங்க. இங்க சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ யோக்கியதமா இருந்தா ஏன் வடநாட்டுக்காரன் இங்க வர்றான்? தினமும் சரக்கு அடிச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் நின்று வேலை பார்க்க முடியல. அதனால சரக்கே அடிச்சாலும் தைரியமா தெம்பா வந்து வேலை பார்க்கிற வடநாட்டுக்காரனை இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் விரும்புகிறார்கள். இதேதான் குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்துக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் இவன் இங்க குடிச்சு விட்டு வேலைக்கு வர்றதில்ல, அதனால தமிழ்நாட்டுக்காரனை வைக்க வேணாம். அவன் வந்தா லீவு போடுவான், அடுத்த நாள் லீவு கேட்பான், அடுத்த நாள் லீவு கேட்பான், போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவான். அதனால வடநாட்டுக்காரனை கொண்டு வந்து வச்சின்னா ரேஷன் அரிசி தான் கேடு, அவன் வேலை செய்வான் தொடர்ச்சியா அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அப்ப நம்முடைய வீரம்லாம் எங்க போச்சு? தமிழர்களுடைய வீரம் எங்க போச்சு? 1350வது பிறந்த நாளை கொண்டாட போகிறோம். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய பிறந்த நாள். கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட போர்கள்ல வெற்றியை மட்டுமே கண்டவர். அவருடைய வாரிசுகள் இன்னைக்கு அரசியல்ல என்ன நிலைமையில இருக்கும்? என்ன நிலைமையில இருக்கும்? அவர்கிட்ட இருந்த வீரம் எங்க போச்சு? எல்லாம் டாஸ்மார்க் கடையில போச்சு. என் அப்பன் குடிச்சான், தாத்தன் குடிச்சான், பாட்டன் குடிச்சான், இன்னைக்கு எல்லாம் குடிகார பிள்ளையாவே வருது. 14 வயசு சிறுவன் குடிக்கிறான், 14 வயசு சிறுவன் குடிக்கிறான். அந்த மாதிரியான நிலைமை தாங்க. பாருங்க, இங்க உலாவும் போது, இங்க பேசிட்டு இருக்கும் போதே எத்தனை ஜீவன்கள் உலாவும் என்று மட்டும் பாருங்கள். சிரிக்காதீங்க, வேதனை, இந்த சமூகத்தினுடைய வெட்கக்கேடு. குடி குடியை கெடுக்கும் சொல்லுவான், அதுல எழுதி போட்டு தான் விற்பான். குடி குடியை கெடுக்கும்பா. எவன் குடியை கெடுத்துச்சோ இல்லையோ, இந்த முத்தரையர் சமுதாயத்தினுடைய குடியை கெடுத்தது இந்த குடிதான். ஏன்னு கேட்பீங்க, அதிமுக திமுகன்னு பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கு. அதிமுக அமைப்பு ரீதியாக 60-70 மாவட்டங்கள் இருக்கு, திமுக அமைப்பு ரீதியாக ஒரு 70-80 மாவட்டங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு கட்சியில நீங்க மாவட்ட செயலாளர் இருக்கீங்களா? முத்தரையர் சமூகத்தை சார்ந்தவர் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் இத்தனை பேர் இருக்காங்க.
திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இத்தனை பேர் இருக்காங்க. சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடுறீங்கல்ல, அங்க நின்று கவனிக்கிற என்னுடைய சொந்தங்கள்லாம் கவனிங்க. காலம் காலமாக திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாறி மாறி வாக்கு செலுத்தினீர்கள். உங்களை ஒன்றிய செயலாளராவது ஆக்கியிருக்கா திமுக? ஒன்றிய செயலாளராவது உங்களை ஆக்கி இருக்கிறதா? முத்தரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இதுவரை தமிழகத்திலே 1,25,00,000 பேர் முத்தரையர்கள் வாழுகிறார்கள். இந்த 1,25,00,000 பேர்ல இருந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளராக ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். திமுகவில் அமைப்பு ரீதியான மாவட்டம் 70க்கு மேல இருக்கு. காலங்காலமா நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடுறோம். ஆனா நமக்கு திமுக கட்சியில கொடுத்திருக்க பிரதிநிதித்துவம் வெறும் ஒருத்தர் தான். அதே போலதான் அதிமுகலையும் 60க்கு மேற்பட்ட அமைப்பு ரீதியான மாவட்டம் இருக்கு. நமக்கு கட்சி நம்ம பிறந்த குழந்தை தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போது கூட முத்தரையர் சமுதாயத்தினுடைய குழந்தை ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு வரும். வந்து ரெட்டலையை தான் அமுக்கும். ஆனா அந்த ரெட்டலையை சார்ந்து அந்த மாவட்டம், அந்த கட்சியினுடைய மாவட்டத்தில் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் தான் இருக்கார், முத்தரையர் சமூகத்தை சார்ந்தவர். அதே போல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஒப்புக்கு நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு அமைச்சர், இப்போ ஒரு அமைச்சர் இருக்கார். இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டு விடுவோம். ஏன்டா அதை செய்யல அப்படின்னு கேள்வி கேட்டு விடுவோம். அப்படி கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுக்கு தான் என்னுடைய அண்ணனுக்கும் தம்பிக்கும் சரக்கு, என்னுடைய அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் 1000 ரூபாய் வருதா? ஏமா 1000 ரூபாய் வருதாமா? நீங்க எதுவுமே பேசக்கூடாது. 5 வருஷத்துக்கு மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் லஞ்சம் தரேன். ஆம்பளைங்களா நீங்க எதுவுமே பேசக்கூடாது. 24x7 உங்களுக்கு சரக்கு கிடைக்கும். நீங்க பேசாம வாயை மூடிக்கிட்டு இது மாதிரி வேணா தெருவில் வேணா கத்திக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு விட்டு போயிட்டான். 1,25,00,000 பேர் இருக்கக்கூடிய இந்த முத்தரையர் சமுதாயத்தில் முத்தரையர்கள் மான உணர்ச்சியோடு வாக்கு செலுத்தினால் 70 சட்டமன்ற தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கிற சக்தி, 40 சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மை, 15க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் 1,00,000 வாக்காளர்களுக்கு மேல். நல்லா தெரிஞ்சுக்கங்க, 15க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 1,00,000 வாக்காளர்களை அடர்த்தியாக கொண்டிருக்கிற இந்த முத்தரையர் சமுதாயம் தற்காலத்தில் 4 எம்எல்ஏ தான் இருக்கான். 4 எம்எல்ஏ. இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்டுருவீங்க அப்படின்னு உங்களை குடிக்க வைக்கிறான். இதை நாளைக்கு வருகிற உங்களுடைய பிள்ளைகளும் கேள்வி கேட்பார்கள் அப்படின்னு குடிக்க வைக்கிறான். கஞ்சா குடிக்க வைக்கிறான். கஞ்சானா என்னன்னே தெரியாத பள்ளிக்கூட சிறுவர்கள் கஞ்சா குடிக்கிறாங்க சினிமாவை பார்த்து. ஏன்னா சினிமாவில் அதான் ஹீரோயிசம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு வர்ற விஜய், அஜித்லாம் என்ன பண்றாங்க? இந்த கையில் ஒருத்தனை அடிக்கிறாங்க, இந்த கையில் சிகரெட் அப்படி பிடிச்சி அப்படியே கஞ்சா குடிக்கிறாங்க, பவுடர் மாதிரி ஏதோ ஒன்று மூக்கில் அப்பிக்கிறாங்க. எந்நேரமும் போதையிலே படுத்திருக்காரு ஒருத்தர். அவர் தான் தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு படத்தில், ஒரு திரைப்படத்தில் நீங்க ஒரு நாட்டினுடைய இந்த நாட்டை ஆள துடிக்கிற ஒருவர், நீங்க உங்க திரைப்படம் எப்படி இருக்க வேண்டும்? லியோன்னு ஒரு படம் எடுத்தார், முழுவதும் போதை தான். அந்த இயக்குனர் எடுக்கிற படம், லோகேஷ் கனகராஜ் எடுக்கிற படம் அத்தனையும் போதை தான். கஞ்சா எப்படி இருக்கும், அபீன் எப்படி இருக்கும், ஹெராயின் எப்படி இருக்கும், ஹொக்கைன் எப்படி இருக்கும், இதையெல்லாம் சொல்லி கொடுத்தது இந்த இளம் தலைமுறைக்கு அந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான். இதை பார்க்கறவன் என்ன பண்றான்? இந்த கஞ்சா குடிச்சுட்டு அடுத்தவன் தலையை வெட்டுறது, குத்துறது, இதுதான் ஹீரோயிசம்னு படத்துல, திரைப்படத்தில் சொல்றாங்க. அப்படித்தானமா காட்டுறாங்க. படம் பார்க்குறீங்களே, அந்த காலத்தில் ஹீரோலாம் எப்படி இருந்தாங்க? அந்த கால ஹீரோக்கள் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, யார்கிட்டையும் கொள்ளையடிக்க மாட்டாங்க, கொலை பண்ண மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, கஞ்சா அடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க அந்த கால ஹீரோக்கள். ஆனால் இன்றைக்கு ஹீரோயிசம் என்று எது சொல்லப்பட்டிருக்கிறது? கஞ்சா குடிப்பதுதான் ஹீரோயிசம், சரக்கடிப்பதுதான் ஹீரோயிசம், அடுத்தவனை கொலை செய்வதுதான் ஹீரோயிசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால விஜயையும் அஜித்தையும் பார்க்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? அதுதான் ஹீரோயிசம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மால் நிறைய பேர் விஜயோட கட்சிக்கு போறாங்க. அவர் கொள்கை ரீதியாக இன்னும் வரல. கொள்கை சில சொல்லியிருக்காரு, அவர் களத்துக்கு வரட்டும், அப்புறம் பேசுவோம். ஆனால் தயவு செஞ்சு அன்பார்ந்தவர்களே, அண்ணன் விஜயனுடைய கட்சிக்கு போகாதீங்க.
ஏன்னா அவரே பாட்டில் எழுதி வச்சிருக்காரு, தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி கொடுக்கட்டுமான்னு சொல்லியிருக்காரு. தங்க நிறத்தில் யாராவது வந்தா தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துட்டு போயிடுவாரு. அதனால என் அன்பார்ந்தவர்களே, அண்ணனுடைய கட்சிக்கு பார்த்து போங்க. எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, முதல்ல போய் சேர்றவன் முத்திரையராக தான் இருப்பான். அம்மையார் ஜெயலலிதா இறந்த சமயத்தில் அவருடைய அண்ணன் மகள் என்று சொல்லி ஜே தீபா என்பவர் கட்சி ஆரம்பிச்சார். இப்ப அவர் எந்த மூலையில் இருக்காங்கன்னே தெரியல. ஜே தீபாவுக்கு தெருவுக்கு தெருவு பிளக்ஸ் வச்சவே முத்திரையர் தான். வெக்கம். ஆனா நீ சொந்த கட்சிக்கு வாடா, நீ எந்த கட்சியில வேணாலும் இருந்துக்க, உனக்குன்னு ஒரு சொந்த கட்சி இருக்கணும், அங்க வாடான்னு சொன்னா வரமாட்டான். அதிமுகலையும் திமுகவிலே இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு பெருமை கிடைக்கிறது என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஒன்று இருப்பதனால் தான் பெருமை கிடைக்குது. அதிமுகலையும் திமுகவிலையும் இருக்கக்கூடிய பறையர்களுக்கு பெருமை கிடைக்கிறது என்று சொன்னால் விசிக விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சி இருக்கிறதுனால தான் பெருமை கிடைக்குது. அதே போல அதிமுகவிலையும் திமுக இருக்கக்கூடிய கவுண்டர்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கிடைக்கிறது என்று சொன்னால் கொங்கு இளைஞர் பேரவை, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சின்னு அந்த கவுண்டர்களுடைய கட்சி இருக்கிறதுனால தான் கிடைக்குது. இப்படி ஒவ்வொரு சமூகமும் அரசியல் அமைப்பாக திரண்டிருக்கிறார்கள். ஆனா இவன் மட்டும்தான், இந்த முத்திரையர் சமூகம் மட்டும்தான் வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு அரசியல் அமைப்பா திரள மாட்டான். நாளைக்கே முத்திரையர் ஓட்டு முத்திரையருக்கேன்னு எவனாவது ஒரு அயோக்கிய பையன் வந்தான்னா நானும் முத்திரையர் தான் தோல்ல துண்டா போட்டுக்கிட்டு போவான். இந்த அவலம் இங்க இருக்கு, இல்லைன்னு சொல்லுங்க. எந்த சாதி எல்லாம் அரசியல் ரீதியாக திரண்டிருக்கிறதோ, அந்த சாதியை சொன்னால் வாக்களிக்குமோ, அந்த சாதியை பார்த்துதான் ஆளுகிற அரசாங்கம் அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி பயப்படும். கிறிஸ்துவர்களை பார்த்து திமுக பயப்படும், இஸ்லாமியர்களை பார்த்து திமுக பயப்படும். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தேவாலயத்திலே முடிவு செய்கிறார்கள். இஸ்லாமியர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை பள்ளிவாசலிலே முடிவு செய்கிறார்கள், இல்லையா? ஆனா நாம என்ன பண்றோம்? நாம யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறத 200 ஓவா முடிவு பண்ணுது. என்ன முடிவு பண்ணுது? 200 ஓவா முடிவு பண்ணுது. இல்லைன்னா கோட்டரும் கோழி பிரியாணியும் முடிவு பண்ணுது. இந்த நிலையை மாற்றுவது எப்போது? எப்ப அமைப்பா திரள போறீங்க? உங்களுக்காக ஒரு கட்சி இருக்கிறது. இத்தனை நாள் பேசணும், திமுகவில் என் ஆளுக்கு மாவட்ட செயலாளர் தரல, அதிமுகவில் என் ஆளுக்கு மாவட்ட செயலாளர் தரல, அந்த கட்சியில தரல, இந்த கட்சியில தரல, இங்க பிரதிநிதித்துவம் இல்ல, அங்க பிரதிநிதித்துவம் இல்ல, இத்தனை நாள் பேசணும். இன்னைக்கு வா, உனக்கு மாவட்ட செயலாளர் தரலையா, உனக்கு ஒன்றிய செயலாளர் தரலையா, மாநில செயலாளர் தர்றோம். தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில செயலாளர் நீதான், வா. இங்க வந்தாருல அதிமுக இருந்து ஒருத்தர், முக்கிய பொறுப்பு அறிவிக்கிறோம். எந்த பொறுப்பு உனக்கு இல்லைன்னு திமுகலையும் அதிமுகலையும் சொன்னானோ அதே பொறுப்பு உனக்கு கொடுக்கிறோம். அதை விட அதிகமான பொறுப்பை கொடுக்கிறோம். வா, உனக்குன்னு ஒரு சொந்த கட்சி, இது உன்னுடைய கட்சி. ஆனா யார் கட்சி? இப்ப ஆரம்பிச்ச விஜய் மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. மருந்துக்கு கூட ஒரு முத்திரையருக்கு மாவட்ட செயலாளர் போடலங்க, மருந்துக்கு கூட போடல. இப்ப இவர்களுக்காக எதுக்கு நிக்கணும்? தேர்தல் வந்தால் மது ஒழிப்பு தான் எங்களுடைய கொள்கைன்னு சொன்னாங்க. தேர்தல் வருகிற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை அமைப்போம் என்று ஐயா ஸ்டாலின் சொன்னார், அண்ணன் உதயநிதி சொன்னார். இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லை. டாஸ்மாக் கடைகளை தான் திறக்கிறாங்க. வரும்போது என்கிட்ட ஒரு தம்பி பேசினாப்ல, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை, கோவிலூருங்கிற பகுதியில் முத்திரையர்களுடைய உரிமை பிரச்சனை. புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஒன்றிய கோவிலூரில் மக்களுடைய அங்கே இருக்கக்கூடிய பாலபுரீஸ்வரர் கோயிலில் பிரச்சனை. அந்த கோயிலில் பிரச்சனைங்கிற போது உடனடியாக அங்கே என்னைக்கு பிரச்சனை நடந்துச்சோ, உரிமை சார்ந்த பிரச்சனை, அங்கே உடனடியாக தலைவர் களத்தில் நிற்கிறார். ஒரு 10 நாள் கழிச்சு, இந்த முத்திரையர் ஓட்டு முத்திரையருக்கேன்னு சொன்னேன்ல, இந்த குரூப்ஸ் ஒரு 10 நாள் கழிச்சு அங்கே களத்தில் வந்து நின்று நம்ம தலைவரை திட்டிட்டு போறாங்க. அந்த தம்பி சொன்னான், விடக்கூடாதுன்னு தலைவரை விமர்சிச்சு பேசுறாங்க, நம்ம மக்களோட மக்களா களத்தில் நாம நிக்கிறோம், தலைவரை விமர்சிக்கிறாங்க, நீங்க இன்னைக்கு அவங்களுக்கு பதில் கொடுத்தே ஆகணும்னு அப்படின்னா. நான் சொன்னேன், நாங்கள் வானத்தை நோக்கி ஏணியை போடுகிறவர்கள், நாங்கள் செய்கிற அரசியல் அதிமுகவையும் திமுகவையும் எதிர்த்து
இந்த மக்களுடைய உரிமையை பறித்து வைத்திருக்கிற, இந்த மக்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு அவர்களுடைய உரிமையை பறித்து வைத்திருக்கக்கூடிய அதிமுகவை எதிர்த்து, திமுகவை எதிர்த்து மானமுள்ள முத்திரையர்களுடைய போராட்டம் தான் வீர முத்திரைகளின் போராட்டம். இந்த சில்லுவண்டு பயல்களை பத்திலாம் என்னால பேச முடியாது தம்பின்னு. எந்த சில்லுவண்டு? முத்திரையர் ஓட்டு முத்திரையருக்கேன்னு வருவான் அவங்க பகுதியில். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு மது ஒழிப்புக்காக இங்க 9 மணிக்கு கூட்டம் நடக்குது. என்னுடைய தாய்மார்கள் வந்திருக்கவங்க எல்லாம் கலையாம அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த கூட்டம் நடக்குது. இதே இந்த மதுக்கடை இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிற மதுக்கடையை எதிர்த்து நிச்சயம் ஆர்ப்பாட்டம் இருக்கும். இந்த மதுக்கடையை மூடுகிற வரை பொறுப்பாளர்கிட்ட பேசியிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் தர்றேன், மதுக்கடையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாத. பேசுனாங்களா? சொல்றாங்க 5 லட்சம் ரூபாய். எப்படி பேரம் பேசுறாம? 5 கோடி ரூபாய் கொடுத்தாலும் என் பொறுப்பாளரை நீ விலைக்கு வாங்க முடியாதா? இது வீரமுள்ள மானமுள்ள முத்திரையருடைய ரத்தம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கை மூடி காட்டிதான் இங்க தமிழர் தேசம் கொடிய ஊண்டும். நல்லா தெரிஞ்சுக்க அருமை தாய்மார்களே, நீங்க களத்துக்கு வாங்க. இல்லைன்னா தினமும் அறுபடை போறது உங்க தாலி தான். தினமும் அறுபடும். இதெல்லாம் செய்யாம இன்னைக்கு இந்த மக்களுடைய உரிமை பாதிக்கப்படும் போது ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டம் என்று களத்தில் நிக்கிற நாங்கள். ஆனா தேர்தல் நேரத்தில் நோகாம நொங்கு திங்கிறதுக்கு ஒருத்தன் வருவான். நானும் முத்திரையர் தான். தமிழர் தேசத்துக்கு எதிராக நான் திமுக கூட்டணியில் இருக்கேன். தமிழர் தேசத்துக்கு எதிராக நான் அதிமுக கூட்டணியில் இருக்கேன். அவங்கெல்லாம் அப்படி இப்படி நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னா, என் அருமை தாய்மார்களே, சேதுவா சத்திரத்தில் டாஸ்மார்க் திறக்கும் போது நீ எங்கடா போன அயோக்கிய பயல? டாஸ்மாக் கரையை எதிர்த்து உன்னுடைய போராட்டம் என்னடா அப்படின்னு கேளுங்க. தமிழகம் முழுக்க வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம், தமிழர் தேசம் கட்சி ஆர்ப்பாட்டம், போராட்டம் இத்தனை நடத்தி இருக்கிறது. மக்களுக்கான பிரச்சனையில நின்று இருக்கிறது. நீ என்னடா செஞ்ச அயோக்கிய பயல அப்படின்னு அவர்களை எல்லாம் நீ கேள்வி கேட்கணும். இந்த கேவலகாரன் அப்படின்னு வச்சிருக்கிற சமூகம் இது. நீதி சொல்ற இடத்துல நாம இருக்கக்கூடாதா? மாவட்ட நீதிபதிகளா? அப்ப இந்த கல்வி அறிவெல்லாம் நம்ம இடத்திலே மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று இங்கிட்டு விளம்பரம் கொடுப்பான், இந்த கையில அப்படியே சரக்க விற்பான். அந்த நாடகத்தை நீங்கள் நம்பாதீர்கள், நம்பாதீங்க. என் அன்பார்ந்தவர்களே, இந்த அரசாங்கம் எத்தனை கூப்பாடு போட்டாலும் டாஸ்மாக் கடைகளை தமிழகம் முழுவதும் மூடாது. ஆனால் மாறாக என்ன செய்ய முடியும்? நம்ம குடிக்கிற மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தும். விழிப்புணர்வை நம்மால் ஏற்படுத்த முடியும். என்கிட்ட ஒருத்தன் கேட்கிறான், நீங்க பொதுக்கூட்டம் 30 இடத்துல போட்டோன்னே டாஸ்மார்க்கை மூடி பிடுவீங்களான்னு. 30 இடத்துல பொதுக்கூட்டம் போட்டதுனால 3 குடிகாரனை அவன் உயிர் இழப்பதை, 3 தாய்மார்கள் தாலி அறுப்பதை தடுத்தால் எங்களுக்கு சந்தோஷம். அதற்காக தான் இங்க நிக்கிறோம். அதனால என் அன்பார்ந்தவர்களே, போதையை தவிர்ப்போம், புதிய பாதையை வகுப்போம், தட்டி எழுப்புவோம் தமிழர்களை, கட்டி முடிப்போம் தமிழர் தேசத்தை. நன்றி, வணக்கம்.